எவ்வளோ நாள் தான் உக்காந்துச்சா எப்போ வரும்னு தெரியலையா? யார்ப்பா தம்பி? யார் வீட்டு வாசல்ல இருந்து உட்காந்துருக்கா? இது ஊடா, இருக்கட்டும். ஏ யார்ப்பா நீ? உன் வீடா இருக்கட்டும் இருக்கிற? ஒரு பொண்ணு ஒன்று லவ் பண்றேண்ணா, அதுக்காக காத்துனுக்குறேண்ணா, நீ கோசிக்காதீங்கண்ணா. ஓ காதலா? அப்படி சொல்ல வேண்டியதானப்பா. ஆமா, அது எந்த பொண்ணு? நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, அம்சமான பொண்ணு. அடாடாடாடா, நீ சொல்லும் போது அந்த பொண்ணு செம்ம அழகா இருக்கு போல இருக்க. அழகநாயகு இந்த போடா அழகு. அட என்னப்பா நீ இந்த பூவை போய் பறிச்சுட்டு போற? ஒரு ரோஜா பூ, ஒரு மல்லிகைப்பூ, அதை பறிச்சுட்டு போறதை விட்டு போட்டு இதை போய் பறிச்சுட்டு போறீங்க. பூக்கடையில போய் வேலையை கேட்டா செம்ம ரேட்டு சொல்றாங்கண்ணா. சரி விடு, காதல்ல இதெல்லாம் ஜகசம். ஆமா, அது என்ன பொண்ணு? இந்த பக்கம் தானே போவோம் வரோம். இந்த பக்கம்தான் போகுமா வருமா? எந்த பொண்ணா இருக்கும்? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. என்ன இது? பாட்டுக்கு 10 ரூபா, பாட்டுக்கு 10 ரூபான்னு பாடிட்டு போறா? விஜய் படத்துல இந்த பாட்டு வருதுன்னா என்னது படத்துல வருதா? யோ இங்க வாயா முதல்ல. என்ன விஷயம்? இந்த பையன் ஏதோ பொண்ணை லவ் பண்றானா, அந்த பொண்ணு இந்த பக்கம் தான் போமாமா. அப்படியா? எந்த பொண்ணுறாத? அழகு அப்படிப்பட்ட அழகுண்ணா. அப்படியே பட்ட அழகா? நம்ம ஊர் பசங்க விட்டு வைக்க மாட்டானுங்களா? கரெக்ட், அதனால தான் முகத்துக்கு பட்டி போட்டு வருது. பட்டியா? என்னடா சொல்ற? அது எனக்கும் என் ஆளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அது எந்த பொண்ணுலாம் சொல்லாண்டா. நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? அது கொஞ்ச நேரத்துல வரும். இதே டைமுக்கு வருமா? இதே டைம்ல தான் வரும், அதனால நான் பூ பேசணும் வந்துக்கிறேன். நான் கும்பல் கூடி மீட்டிங் போட்டுக்கிறானுங்க, என்ன விஷயமே தெரியலையா? எந்த பொண்ணுல இந்த டைமுக்கு வர பொண்ணு? என்னப்பா, என்ன பிரச்சனை? இங்கிருந்து இங்கதான் அழிக்குது, ரொம்ப நாளா இருக்குது இந்த பிரச்சனை. டேய் கையா இருக்குடா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன், அக்கல் அடிக்குது, அதான் பிரச்சனைன்றான். நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, உன் வேலையை பார்த்து நீ போ. ஒரு பதிமா தாங்குது உனக்கு. யாருக்குப்பா பூவே? அவங்க ஆளுக்காக கடையில போய் பூ கேட்டிருக்கான், விலை அதிகமா சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தா ஏதோ ஒரு செடியில இருந்து பூ பிடிங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன பொண்ணு? அழகா இருக்கும் பொண்ணு, எங்க அம்மா கூட பூச்சி போச்சு. வீட்டுக்கெல்லாம் கூட்டு போனி அந்த பொண்ணு? வீடியோ கால் பண்ணி எங்க அம்மா காமிச்சேன். என்ன சொன்னாங்க? மூஞ்சி கொஞ்சம் பெருசாக்குது, கரையுங்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் பட்டின்னு சொல்லிட்டேன் எங்க அம்மா கிட்ட. டேய், அப்படி எந்த பொண்ணு தான் லவ் பண்றா கொஞ்சம் சொல்லலாம். இதே வழியில தான் வரான், நான் அங்க நின்று இருப்பேன். இந்த தெருல 4 வீடு தான் இருக்குது, எந்த பொண்ணா இருக்கான்? என்னப்பா நீ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிற? ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு தயானா. தயானாவா? அதான் சொன்னிச்சு பேரு. நான் டயானான்றான். அப்படி யாரு இந்த தெருவுல பொண்ணு? பார்க்கத்தானே போறீங்க, இருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் பேசாதீங்க. ஏன்னா எதிர்த்தாரண்ணா கீரைக்கார பம்பளை வந்துச்சா? நான் பாக்கலாமா, இப்பதாமா நான் வந்தேன். அப்படியா? உன்ன ஆளை காணுமாவா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தயனான்னு இந்த தெருவில் ஏதாவது பொண்ணு இருக்கா? தயானாவா? அப்படி யாரு எந்த பொண்ணு எனக்கு தெரியாதா? இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்றாமா, பூவோட வந்திருக்கான். யாரா குட்டியா அந்த பொண்ணு? தயானா என் உயிருக்கு உயிருக்கு காதலி. இந்த தெருல வரும் அந்த பொண்ணு? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அட வந்துடும் சொல்லிக்கிறேன். எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றேன், இன்னும் காணாம. எப்பா டைம் ஆகுதுப்பா, எனக்கு சாப்பாடு கட்டாம வெளில வந்து உட்காந்துருக்குற. இந்த வரமா தயானா, உனக்காக இந்த பூ வாங்கிட்டு வந்துக்கிறேன். என்னம்மா இதெல்லாம்? நீங்க தான் தயானோட அப்பாவா? டேய், தயனான்னு சொல்ற நிறுத்தா. அவ என் பொண்ணு கருமாறிடா. கருமாரியா? நான் தயானா இப்படி சொல்றாரியா? அப்பா, நானும் அந்த பையனும் விரும்புறேன்ப்பா. உலகம் அழிய போதே, அதுக்கான அறிகுறி. ஏய், கவனம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அப்போ இவர் தான் நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்ற. ஆமா. உன் பேர் தயானாவா கருமாரியா? உண்மை சொல்லி. டேய், கருமாரி இருந்தா வைப்பாங்க, டயானா வைப்பாங்க. டேய், உனக்கு எதுவுமே தெரியாது, போடா. டேய் தம்பி, ஏதோ பட்டிக்கிட்டுன்னு சொன்னியா, அது என்ன கதா? மாமா, அது கொஞ்சம் புரியா? என்னடா இது? என் ஆளோட போட்டா. டேய், அதுதான் ஆளோட போட்டான்ற, ஒண்ணுமே புரியல. என் ஆள் இப்படிதான் இருக்கும், எல்லாரையும் ஏமாத்துக்காக மூஞ்சில கறி பூசினா குண்டா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுது. மனசாட்சி தொட்டு சொல்ல, இது நீயா? சொல்லு தயானா, உண்மையை சொல்லிடு. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், நீ அத மாதிரி. புஞ்சு போச்சுடா, புஞ்சு போச்சு, உன் கதை முடிஞ்சு போச்சு. நான் போண்டாயப்பா. டேய் புலிகோட்டிய, உன் பொண்ணாடா அது? மனசாட்சியில இருக்குதுடா. என்னம்மா இது? யாருமா இந்த பொண்ணு? நான்ப்பா.
மூஞ்சி புள்ள பட்டி தானே இதா அவங்க கிட்ட சொல்லு. ஆமா, என் மூஞ்சி ஃபுல்லா பட்டி, நான் வெள்ளை வெள்ளேன்னு இருப்பேன். ஆமா, நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை பாரு மூஞ்சிய. ஏன்டி அந்த குழந்தை பையனை ஏமாத்துற? என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? தயானா என்ன இது? போனா போட்டு விட்டுப்பா. எப்படியோ புனிக்கோட்டிய மாப்பிள்ளை புடிச்சுடா. மாப்பிள உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா, உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு? பூ வாங்க காசு இல்ல, சொத்து எங்க இருக்கு போது மாமா? சொத்து இல்லையா? சரி, என்ன வேலைக்கு போவ? வேலை எந்த வேலையும் தெரியாது மாமா. என்னம்மா இது, எந்த வேலையும் தெரியாதுங்கிறான். அட விடுப்பா, பிச்சை எடுக்க வச்சாவது நம்ம வாழ்ந்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். ஆமா, நீ பிச்சை எடுப்பியா? சொல்லி கொடுத்தா நான் எடுப்பேன். அப்ப பிரச்சனையே இல்ல, வா உனக்கு உள்ள போய் நான் சொல்லி கொடுக்குறேன். அது எப்படின்னா, அம்மா தாயே பிச்சை போடுங்க, நல்ல கருணை காட்டுங்க, எனக்கு வயிறு நிறைய பச்சிக்குது, அம்மா போடுங்க போடுங்க போடுங்கன்னு காட்டுக்கணும்.